உட்காந்து சாப்பிட்ற இடத்துல கேட்டார், நீ எந்த ஊரு? நிறைய நல்லா பேசுறீ, எந்த ஊரு அப்படின்னாரு. சார் நான் மதுரை சார்ங்க. ஏய் நம்ம ஊரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நான் பேசல. மதுரைக்காரங்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மதுரைன்னு சொன்னா அவங்க அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட்ல அவங்க ஸ்லாங் வந்துரும். இல்ல அவரு ஸ்லாங், ஆமா அது உண்மை. அந்த ஸ்லாங் வச்சு தான் அவரும் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட பேசும்போதே டக்குன்னு அவரோட ஸ்லாங்ல போயிடுச்சு. அதே சமயம் அவரோட சைல்ட்ஹுட், அவரு இந்த பூ காமெடி எங்கேருந்து எடுத்து, சில்பாரிப்பட்டியில இருந்து பூ பந்த தூக்கி உள்ள போடுவாங்க, அதுல இருந்து அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவரு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் கப்சிப்பு நான் அமைதியாயிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிப்போம், இன்புட் உள்ள போட்டு வச்சுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா என் கூட அவ்வளோ ஜாலியா பேசினாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. தோல் மேல கையை போறதா இருக்கட்டும், கில்லுவாரு. அப்புறம் அவரோட விஜயகாந்த் சார் பத்திலாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு, எத்தனை பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சும்மா உட்காந்து இருக்கும்போது அப்பதான் ஆக்சுவலா இறந்து போனார் கேப்டன் சார். வந்து அப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு. அமைதியா உட்காந்துட்டே இருந்தாரு ரொம்ப நேரமா. டக்குன்னு அமைதியா இருந்தாரு. ஏன்னா எதை பத்தியோ விஜயகாந்த் சார் பத்தியோ பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு ஏதோ படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த வாழைப்பழம் அப்படி போட்டு இதெல்லாம் மீமா எவ்வளவு வந்துச்சுன்னா அப்படியே அமைதியாயிட்டாரு. அப்படி சொன்னா ரொம்ப அமைதியாயிட்டா நான் ரொம்ப நினைச்சிட்டேன், ஐயோ தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன்.